கவட்டு போட்டுனாவா இல்லை கோமணம் கட்டிக்கிட்டுனாவா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா கோமணம் கட்டினவங்களா இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கும் போடுவதற்கு இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். நாங்கள் இதை பேசியது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தான் இதை பேசியிருக்கிறார். அதாவது கோவணம் கட்டுறவங்களுக்கெல்லாம் பதவியை மக்கள் தூக்கி கொடுத்துட்றாங்களாம் அப்படின்னு பொறாமப்பட்டு பேசியிருக்கிறார். இவங்க திமுகவுடைய வரலாறை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே போல் சாதாரண மக்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது ராமநாதபுரத்தில் ஒரு மன்னர் சேதுபதியை எதிர்த்து தேர்தலில் நின்றவர் சாதாரண குதிரை வண்டி ஓட்டுறவராம். குதிரை வண்டி ஓட்டுறவர் மன்னரையே தோற்கடித்த வரலாறெல்லாம் திமுகவுக்கு உண்டு. ஸோ சாதாரணமானவர்கள்லாம் பதவிக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆர்எஸ் பாரதி போன்றவர்களுக்கு கோவணம் கட்டினவர்கள்லாம் பதவிக்கு வராங்களேங்கிற பொறாமையும் வயிற்றுச்சலும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் கர்ம வீரர் காமராஜரை தோற்கடித்தவர் சாதாரண ஒரு மாணவர் தான். ஒரு சீனிவாசன் அப்படிங்கிற மாணவர் தான் காமராஜர் அவர்களையே தேர்தலில் தோற்கடித்தார். அப்படி சாதாரணமானவர்களை அறிஞர் அண்ணா தேர்தலில் நிற்க வைத்து பெரிய பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்திய வரலாறெல்லாம் திமுகவுக்கு உண்டு. ஆனால் சாதாரணமானவர்களில் கோட்டு போட்டவங்க முதலமைச்சர்லாம் கோவணம் கட்டினவன் பெரிய பதவிக்கெல்லாம் வந்துடுவாங்கிறது திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியுடைய வைத்தறிச்சலும் பொறாமையும் கலந்து ஒரு ஜாதி வெறியில் தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த மாதிரி திமிர்த்தனமாகவும் தென்னாவட்டாகவும் பேசுவது இது ஒன்றும் புதிதில்லை. ஏன் திமுக கூப்பில் உட்காந்துருக்குன்னா, ஏன் ஆட்சியை இழந்துட்டு இருக்குன்னா இந்த மாதிரியான ஆட்கள்னால தான். இப்போ ஆர்எஸ் பாரதி, டிஆர் பாலு இவர்கள்லாம் ரொம்ப திமிர்த்தனமாக பேசுவது, பதவி வந்துட்டுச்சுன்னா மக்களை இலக்காரமாக பார்ப்பது. அதனால தான் திமுகவுக்கு நல்லது செஞ்சாலுமே மக்கள் ஓட்டு போடாதது காரணம் இந்த மாதிரியான ஆட்களில் தான். இந்த மாதிரி ஆட்களை ஒதுக்கி வைத்தாலே திமுகவுக்கு 4-5 ஓட்டாது விடும். இந்த மாதிரியான ஆட்கள் கட்சியில் இருக்கிறதே பதவியை அனுபவிக்கிறதுக்கு தான். இவர்களுக்கு என்னென்னா இவங்கெல்லாம் பதவிக்கு கோவணம் கட்டினவெல்லாம் பதவிக்கு வராங்கிறது பொறாமையின் வெளிப்பாடாக தான் இதை சொல்லியிருக்கிறார். ஆர்எஸ் பாரதி அவர்கள் இதே போல் பலமுறை பேசியிருக்கிறாரு. ஒரு நீதிபதி ஆக்குனது, தலித்துகளை நீதிபதி ஆக்குனது, பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்ததெல்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். யாரோ ஒரு போட்ட பிச்சை கிடையாது. இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை தலித் மக்களுக்கான பதவி எதுனா அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டின்படி தான் அவர்களுக்கு கிடைக்குது. இது யார் போட்ட பிச்சையும் கிடையாது. வேண்டுமென்றால் நாங்கள் உதவி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லலாமே ஒழிய பிச்சை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இவர் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஆள். அதனால தான் இவர் இந்த மாதிரியான ஆட்களை திமுக தள்ளி வைப்பது தான் அந்த கட்சிக்கு வருங்காலத்தில் நல்லது. இல்லாவிட்டால் இந்த மாதிரியான ஆர்எஸ் பாரதியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இன்னும் 15 ஆண்டுகளுக்கு நடிகர் விஜய், தற்போதைய முதலமைச்சர் விஜய் இருக்கிறார்ல, அவரே தான் கண்டினியூவாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரியான ஆட்களை விலகி வைத்தால் தான் சேகர் பாபு, டிஆர் பாலு, ஆர்எஸ் பாரதி இந்த மாதிரியான பண்ணையார்த்தனமான மக்களை மதிக்காத அரசியல்வாதிகளை ஒதுக்கி வைப்பது திமுகவுக்கு நல்லது. இல்லாவிட்டால் உங்களை நிரந்தரமாக மக்கள் கூப்பிலேயே உட்கார வச்சிருவாங்க. நன்றி, வணக்கம்.